எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்ரம். நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரேன். என்னோடய வெற்றிக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் நம்ம அகாடமி தான். அகாடமியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. ரியல் எக்ஸாம் டெஸ்ட்டு கூட கிளியர் பண்ணிடலாம் போல். அதனால் சூப்பர் பேட்ச் டெஸ்ட் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நானே ஒரு 3 வாட்டி தொடர்ந்து எழுதி கிளியர் பண்ணலாம். 4வது தடவை தான் பாஸ் பண்ணி உள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, பேசாமல் நம்ம டெஸ்ட் பேட்சில் இருந்திருக்கலாம் போல், எதுக்கு சூப்பர் பேட்ச் வந்தோன்னு. எனக்கு மார்க்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க்குன்னு தான் வரும். அந்தளவுக்கு டஃப்பாக இருந்தது. அப்புறம் போக போக தான் தெரிஞ்சுது நல்லா ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ நான் பாஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் சூப்பர் பேட்ச் டெஸ்ட், அந்த கொஸ்டின் தான். இன்னொன்று சொல்லணும்னா ஸ்டடி ஹால். கிளாஸ் 10:30க்கு முடியும். அப்படியே சாப்பிட்டுட்டு ஸ்டடி ஹாலில் வந்து உட்காந்துருவோம். சாயந்தரம் வரைக்கும் எங்கேயே தான் உட்காந்து படிப்போம். நிறையா எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது எல்லாருமே எனக்கு முன்னாடி பாஸ் பண்ணி போனேன். எங்கள் ரூம்மேட்ஸ் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நானும் அவங்கள மாதிரி அடுத்து நிறையா ஆஸ்பிரண்ட்ஸுக்கெலாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி உதவணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமாவது கிடச்சிடாதா அப்படின்னு நினச்சி படித்து இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்பிஐ, கனரா பேங்க், ஆர்ஆர்பின்னு 3 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். போன சக்ஸஸ் மீட்டுக்கு பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வரணுன்னாங்க. கொஞ்சம் சூழ்நிலையால் வர முடியல. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.